கேட்டு என் கையில சாரி என்னால கேட்க முடியாது. இங்க இன்னும் பெருக்கல முடியாது, எடுக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? இந்த நாளோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோட கண்டினியூவேஷன் தான். ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே வந்து கன்னியாக்காவுக்கும் பார்வதிக்கும் சண்டை வந்திருக்கும். அந்த துணி மேட்டர்ல கையில கொடுக்குறியா காலில் கொடுக்குறியா மன்னிப்புன்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்திருக்கும். ஸோ அதே தான் இப்பயும் கண்டினியூ ஆகுது. பார்வதி வந்து அப்போ சொன்னதை எப்படி சொல்லிட்டு என்னால் சாரி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கனியும் அதே மாதிரி அவங்க பண்ண தப்பு அவங்க சாரி கேட்டே தான் ஆகும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே பார்த்துட்டு எல்லாம் வந்து உட்காந்து தர்ணா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து எந்திரிச்சு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா கண்டஸ்டும் கூட சேர்ந்து உட்காந்துட்டாங்க. ஆமாம் கனியாக்கா பண்ணதான் கட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து கூட உட்காந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீ சாரி கேட்டதே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனும் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் ரெண்டு பேருமே நிற்கிறனால ஒன்றுமே முடியல. ஸ்டார்டிங்லேருந்து பிரவீன் ராஜ் எவ்வளவோ போராடுறாரு, ரெண்டு பேரும் பேசி கன்வின்ஸ் பண்ணி ஓகே பண்ணலாம்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேசி பார்க்குறாரு. பட் ரெண்டு பேருமே ஒத்துக்கவே இல்லை. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கனியை உட்காந்து தர்ணா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் இதுக்கும் மேலே இவங்க சாரி கேட்கல அப்படின்னா நான் மறுபடியும் சாப்பிடாம உண்ணாவிரதம் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கனி சொல்கிறாங்க. ஒரு அநியாயமா நடந்த ஒரு விஷயத்துக்கான நியாயமான சாரி கிடைக்கல, நான் சாப்பிடவே மாட்டேன், நான் ஒரு டெசிஷன் வரேன்னு வச்சுக்கோங்க. கனி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுமே வீட்டுக்கு எல்லா கண்டஸ்ட்டுமே சேர்ந்து கனி சப்போர்ட் பண்ணதுமே பார்வதிக்கு வேறு வழியே இல்லை. அதனால் இவங்க என்ன எதாக இருந்தாலும் வந்து சாப்பாடு வச்சு அரசியல் பண்ணுவாங்க. எதை கேட்டாலும் சாப்பாடு பண்ண மாட்டேன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சு தான் பண்ணுவாங்க. அதனால் சரி ஓகே நான் சாரி கேட்குறேன், நான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை கீழே வச்சு ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக, அது எப்படி சொல்கிறது, பார்த்தாலே கனிக்கே தெரியும் இவங்க வந்து சும்மா ஏதோ பேச்சு கேட்குறாங்க கிண்டலாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிற அளவுக்கு ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லி பார்வதி சாரி கேட்டுக்கிறாங்க. ஸோ பார்வதி இப்படி சாரி கேட்டதுமே கனியுமே கூட புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே இதுக்குமே மட்டும் ஒன்றும் பெருசாக வந்து எந்த நியாயமும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, நீ எதையும் வந்து ரிக்ரெட் பண்ணவும் மாட்டேன், எதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு மனசாரி கேட்கவும் மாட்டேன், ரைட் இதுவே உனக்கு போதும் ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கனியும் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களும் ஓகே வாக் அவுட் பண்ணுறேன், நான் வந்து தர்ணா வந்து வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. இவங்க சாப்பாடை வச்சுதான் வந்து எல்லா அரசியலும் பண்ணுவாங்க. நான் சாரி தானே, உங்களுடைய துணிகளை கீழே வைத்ததுக்கு மிக சாரி. கேஜிஎஃப் படத்தில் யாஷ் ஒரு டைலாக் சொல்லுவார் பார்த்துருக்கீங்களா, நான் முடிஞ்ச அளவுக்கு யுத்தத்தை தவிர்ப்பேன், முடிக்கலையா நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்வதி அதே மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க, முடியலையா ஒத்துக்கிட்டு எப்படி இந்த பழியை தூக்கி அவங்க மேலே திருப்பி போகலான்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ வாய் வந்ததோ ஓடிட்டு பேசிட்டு கத்திட்டு கிடப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்தாங்க. இல்லை எல்லா கண்டஸ்டும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, நம்ம தப்பு பண்ணது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு ஒன்று பேச்சுக்கு ஏதோ கடமைக்கு சாரி கேட்டாங்க. ஸோ சாரி கேட்டதுக்கப்புறம் அவங்க மனசு சாரவே இல்லை. கனியை பார்த்து புலம்பிக்கிட்டு கத்திட்டு எப்பயும் போல் இவங்க வந்து எப்பவுமே இப்படி தான் அரசியல் பண்ணுவாங்க, இப்படி தான் அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோ இருந்தாங்க நீங்கள் சாரி கேட்டிங்களா சாரி கேட்டுக்கிட்ட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆக்ஷன் வேறு பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி, thank you so much, that's really sweet, very sweet woman ராஜமாதா. ரொம்ப நன்றி. அண்ட் நீங்கள் என்ன இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம சேனல் நீங்கள் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். இதோ கடைசி கிளிப் உங்களுக்காக. நீங்க கேட்ட சாரியை வந்து டெலிவர் பண்ணியாச்சு.